சிவசக்தி அறக்கட்டளை கடந்த 3 வருடங்களாக சமுதாய சேவைகள் பல செய்து வருகிறது. முதல் முறையாக HMS காலனியில் அமைந்திருக்கும் அந்த பூங்காவை தூய்மை இந்திய திட்டத்தில் ஆழ்த்தி அதற்கு பின்பு கவர்மெண்ட் சைடில் அந்த தூய்மை இந்திய திட்டத்தின் பின்பு அதற்கு பெரிய அளவில் இந்த பூங்கா சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்ததற்கு உதவி செய்தது. அதைத் தொடர்ந்து பொது மருத்துவ முகாம் HMS காலனியில் போடப்பட்டு 150 மக்கள் கலந்து கொண்டு பயனாற்றார்கள். அதைத் தொடர்ந்து கண் சிகிச்சை முகாம் ராயல் ஸ்கூலில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஓபி ரெட்டி ஸ்கூலில் கண் சிகிச்சை முகாம் அரிஸ்டோ அவர்களோடு இணைந்து HMS காலனி பகுதியில் நாம் பொது மருத்துவ முகாம் நடத்தினோம். அதற்கு பின்பு தொடர்ந்து வறுமையில் உள்ள குழந்தைகளுக்கு படிப்பதற்காக நாம் தொடர்ந்து உதவி செய்து வருகிறோம். இலவச நோட்டு புஸ்தகங்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு வருகிறோம். அதைத் தொடர்ந்து 24/3/2020 அன்று வறுமையில் உள்ள முதியோர்களுக்கு அன்னதானம் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அன்று துவக்கப்பட்டு 24/3/2020 அன்று துவங்கி இன்று வரை தொடர்ந்து வறுமையில் உள்ளவர்களுக்கு அன்னதானம் நடந்து வருகிறது. இப்பொழுது அதைத் தொடர்ந்து அநேக கோவில்களில் சரியான முறையில் பராமரிக்க முடியாமல் தூய்மை இல்லாமல் இருக்கும் கோவில்களை நாம் இந்த வருடத்தில் தூய்மை பணிகளையும் ஈடுபடுவதற்காக முயற்சி செய்து முதல் முறையாக நாம் நாகர் தீர்த்தம் பகுதியை நாம் அந்த தூய்மை இந்திய திட்டத்திற்காக அதை எடுத்துக்கொண்டோம். அதை தொடர்ந்து 4 நாட்கள் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த தூய்மை இந்திய திட்டத்திற்காக நாம் பணி செய்தோம். இதற்காக இந்த பணிக்காக எங்களோடு தொடர்ந்து அந்த பணியில் ஈடுபட்ட நம்முடைய சிவசக்தி அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதலில் சிவசக்தி அறக்கட்டளை சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதைத் தொடர்ந்து நமக்காக அந்த பகுதியில் போய் வருவதற்கான நிதி உதவி அளித்து அது முடிந்தவரை பல உதவிகள் செய்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நம்முடைய சிவசக்தி அறக்கட்டளை சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். கண்ணுக்கு தெரியாத சில உதவிகளை கொண்டு இது மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கு முழுமையாக இருந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களும் நாம் சிவசக்தி அறக்கட்டளையில் வணங்கும் அன்னை மீனாட்சியும் நாம் வணங்கும் ஈசனும் அனைத்து குடும்பத்திற்கும் பலமாக இருந்து அவருடைய ஆரோக்கியத்துக்கும் அவருடைய தொழில் வளம் பெறுவதற்கும் நாம் தினம் வேண்டிக் கொள்வோம். இதைத் தொடர்ந்து இன்னும் கோவில்களில் அநேக பணிகள் செய்வதற்கு நிறைய பணிகள் நல்ல உள்ளங்கள் தேவைப்படுகிறது. நீங்கள் விரும்பும் பட்சத்தில் சிவசக்தி அறக்கட்டளை வாட்ஸ்அப் நம்பர் 98 68 85 87 நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தங்களால் முடிந்தவரை நிதி உதவியோ பொருள் உதவியோ இல்லை நம்மளால் முடிந்தவரை வேலை பணிகளோ இது செய்ய யார் வேணாலும் முன் வரலாம். இன்னும் அநேக கோவில்களில் நாம் தூய்மை இந்திய திட்டம் செய்ய ஏற்பாடு செய்து இருக்கிறோம். நல்லவர்கள் வரவேற்கப்படுகிறது. நம்முடைய தொலைபேசி எண்ணை மீண்டும் பதிவு செய்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் வரும் பட்சத்தில் இன்னும் அதிகமான கோவில்களில் நாம் இந்த பணி செய்வதற்கு தோதுவாக இருக்கும். அனைவரும் வாருங்கள், நாம் தேச பணியாற்றுவோம், தெய்வீக பணியாற்றுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசக்தி அறக்கட்டளை கடந்த 3 வருடங்களாக சமுதாய சேவைகள் பல செய்து வருகிறது. முதல் முறையாக HMS காலனியில் அமைந்திருக்கும் அந்த பூங்காவை தூய்மை இந்திய திட்டத்தில் ஆழ்த்தி அதற்கு பின்பு கவர்மெண்ட் சைடில் அந்த தூய்மை இந்திய திட்டத்தின் பின்பு அதற்கு பெரிய அளவில் இந்த பூங்கா சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்ததற்கு உதவி செய்தது. அதைத் தொடர்ந்து பொது மருத்துவ முகாம் HMS காலனியில் போடப்பட்டு 150 மக்கள் கலந்து கொண்டு பயனாற்றார்கள். அதைத் தொடர்ந்து கண் சிகிச்சை முகாம் ராயல் ஸ்கூலில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஓபி ரெட்டி ஸ்கூலில் கண் சிகிச்சை முகாம் அரிஸ்டோ அவர்களோடு இணைந்து HMS காலனி பகுதியில் நாம் பொது மருத்துவ முகாம் நடத்தினோம். அதற்கு பின்பு தொடர்ந்து வறுமையில் உள்ள குழந்தைகளுக்கு படிப்பதற்காக நாம் தொடர்ந்து உதவி செய்து வருகிறோம். இலவச நோட்டு புஸ்தகங்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு வருகிறோம்.
அதைத் தொடர்ந்து 24/3/2020 அன்று வறுமையில் உள்ள முதியோர்களுக்கு அன்னதானம் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அன்று துவக்கப்பட்டு 24/3/2020 அன்று துவங்கி இன்று வரை தொடர்ந்து வறுமையில் உள்ளவர்களுக்கு அன்னதானம் நடந்து வருகிறது. இப்பொழுது அதைத் தொடர்ந்து கோவில்களில் அநேக கோவில்களில் சரியான முறையில் பராமரிக்க முடியாமல் தூய்மை இல்லாமல் இருக்கும் கோவில்களை நாம் இந்த வருடத்தில் தூய்மை பணிகளையும் ஈடுபடுவதற்காக முயற்சி செய்து முதல் முறையாக நாம் நாகர தீர்த்தம் பகுதியை நாம்